மர்மலே, ஏட்டி மர்மலே, சின்ன பொண்ணு, அம்மாடி கதவை தரமா. இந்த தாய் கிழவி என்ன செய்ய, நிம்மதியா உறங்க விடுதா? என்னதே உறங்க கூட விட மாட்டேக்கிய. மன்னிச்சுக்கமா உன் உறக்கத்தை கெடுத்ததுக்கு. சரி தே சொல்லுங்க. இல்லம்மா, 2 பேரும் நல்லா வெயிலுக்குள்ள அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்துதானே வீட்டுல சோர்வா இருக்குன்னு உறங்கலான்னு முடிவெடுத்தோம். ஆமா, இதை கேட்கறதுக்கு தான் இந்த நேரத்துல கதவை தட்டினீங்களா? இல்லம்மா, சரி நீ உறங்க போன பிறகு வீட்டுல ஏதாவது வேலை செய்யலாமான்னு பார்த்தேன். அதுவும் எல்லாம் நீ முடிச்சு வச்சுட்ட. எனக்கு இப்ப என்ன செய்யனே தெரியல. சும்மா தான் கிடந்தேன். நானும் உறங்கலான்னு ரூமுக்கு போனேன். அங்க என் காத்தாடி சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடவே மாட்டேக்குமா. ஏதோ ரிப்பேர் ஆயிட்டுன்னு நினைக்கேன். போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க வீட்டில் உள்ள ஃபேன் தான் அப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு. நானே டேபிள் ஃபேனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுவும் ரிப்பேர் ஆயிட்டா? நான் எதுவுமே செய்யலமாக்கா. ஆன் பண்ணேன், ஆனே ஆக மாட்டேக்கு. அதனால ஆ அதனால அதான் இந்த ரூம்ல மேசை மேல வைக்கிற காத்தாடி இருக்கலாம். போங்கட்டே, அதெல்லாம் தர முடியாது. எங்க ரூம்ல ஃபேன் ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சரி பண்ணி தந்தியலா? வரவு பாப்போன்ட்டிய. நான் சேர்த்து வச்ச துட்டுல இருந்து எடுத்து இதை வாங்கி வச்சிருக்கேன். இதையும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் எப்படி உறங்குறதா? ஏட்டி, இப்போ உங்ககிட்ட நான் அதை கொண்டாடினா சொன்னேன். பிறகு அதை கொடுக்க சொல்லலாமா தாயே? செத்த நானும் உங்க கூட சேர்ந்து உறங்கிக்கிடுறேன். ஏன் கூட உறங்க போறீங்களா? அதெல்லாம் முடியாது. எம்மாடி, கூட உறங்குறதுக்கு கூட விட மாட்டியோ? டே, நான் நல்லா நீட்டி நெளிஞ்சு உருண்டு பரண்டு தூங்குவேன் தே. அதுக்கு நான் தனியாக படுத்தாதான் நல்லா இருக்கும். 2 பேரும் கட்டில படுத்தா நல்லா இருக்காது தே. உறக்கமே வராது. எனக்கு இடம் வேணும், எனக்கு நிறையா. மகாராணி அம்மாக்கு நிறைய இடம் வேணுமாமே. நல்லா இருக்கட்டி உன் கதை. நீ என்ன கல்யாணம் முடிச்சு வரமுச்சுல அப்படியே சீரு சனத்தின்னு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்ட. என் மகனை நம்பி ஓடி வந்துட்டேன். என் மகன் உனக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான், இன்னும் இடம் வேணும்னு கேட்கா. நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்தாங்கிற கேள்வி கேட்காதியே, வரதட்சணை கேட்கறியன்னு பிடிச்சி மகளிர் ஸ்டேஷன்ல உள்ள வச்சு விடுவேன்னு. ஆத்தாடி, இவ செய்யக்கூடிய ஆள் தான். உள்ள வச்சாலும் வச்சு விடுவா. ஏண்டி அம்மா கோவப்படுற? தோல வயசான இந்த கிழவிக்கு படுக்கிறதுக்கு இடம் தர மாட்டியா? ஐயோ, நான் வேற தூக்கத்துல எட்டி எட்டி சமடி தள்ளுவேன். அத்தைக்கு வேற புரிய மாட்டேக்கு. நான் சாயங்காலமே ஆளை வர சொல்லி என் காத்தாடி ரிப்பேர் பாத்துறேன்டி. ராத்திரிக்கெல்லாம் வரமாட்டேன். செத்தோட இப்ப மட்டும் கொடு. தாய் கிழவி, என் ரூம்ல ஃபேன் ஓடாம போயிட்டுன்னு சொன்னதுக்கு பரவாயில்ல, பொறுமையா பாத்துக்கிடலாம், துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அது ரூம்ல ஃபேனுக்குன்னு உடனே பாத்துக்கிடலாங்குது. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? வா போய் படுத்து உறங்குவோம். அதை என்கிட்ட இருந்து யாரால காப்பாற்ற முடியும்? ஏப்பாடி, எப்படியோ படுத்தாச்சு, நல்லா உறங்கிட வேண்டியதான். என்ன இளவு இது? ஊருக்குள்ள எவ வீட்லயும் வீடு கட்டுறாவளா, இல்ல ஊருக்கு ரோடு போடுறாவளா? ஜல்லி அரைக்கிற மிஷின் சவுண்டு மாதிரி என்ன இளவு? சரியா போச்சு, இவ பார்த்த வேலை தானா இது? கொர்ருன்னுட்டு சுத்தம். இன்னைக்கு உறங்கின மாதிரி தான் போலையே. என்னத்த செய்ய? எல்லாம் என் நேரம். ஏடா வண்டியா, விடுறா கொல்றா. இன்னைக்கு செட்டாவ, அவளை விடாதீங்க. பிடிங்க பிடிங்க. உறக்கத்துல உளறிய வியாதியும் இருக்கா? ஐயோ ஐயோ, அவளை நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நானே தான் அவளை கொல்லணும். அப்பதான் என் மனசு ஆறும். கனவுல கூட ஒரு நல்ல கனவு வருதா பாரு. எவளையோ கொல்ல போறாளாமே. என் மாமியா கிளம்பி எவ்வளவு கொடுமை என்ன படுத்திருக்கு. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு கட்டியே. ஆத்தாடி, கனவுல கூட நம்மளை கொள்ளதான் திட்டம் போடுறா. சரியான பேசக்காரி. பேதி எடுப்பா. மாமியார் நல்லா இருக்கு, 100 வருஷம் நல்லா இருக்கு, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்குன்னு கனவு காண்றதை விட்டுவிட்டு எம்மா என்ன எப்படி கொள்ளலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. சாகருக்கு எனக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? தூக்கம் வேற வருது. என்னத்த செய்ய? இவ உறங்கியும் விட மாட்டேக்கா. ஐயோ எம்மா, இவ நம்ம இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் சமட்டினாளா இல்ல தெரியாம சமட்டினாளா? ஒரு இளவும் புரிய மாட்டேக்கு. பொம்பளை தூங்குற லட்சணத்தை பாரு. காலத்துக்கு ஜன்னல்ல வச்சுக்கிட்டு விட்டா காலத்துக்கு அடுத்த வீட்டுக்குள்ள விட்டுருவா போல. இவா கிட்ட இப்படி படுத்திருக்கிறதுக்கு பாய போட்டு கீழே படுத்துக்கிடலாம். சுத்த காயிலாவா இருக்கா. எங்க இருந்துதான் வந்து தொலைஞ்சாலும் நமக்குன்னு அவ்வளவு பெரிய மெத்தையை விட்டுட்டு இங்க உருண்டு வந்து நம்ம மேல விழுந்து கிடக்கா. வயசானவ மேல எப்படி ஏறி படுத்து கிடக்கா பைத்தியக்காரி. இந்த மொகரைக்கு ஒரு கண்ணாடி வேற. இவ சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. 7 ஏக்கர் இருந்தாலும் பத்தாது போல. உருண்டு பம்பர மாதிரி சுத்திட்டு கிடப்பா போல. பாவம் என் மகன் தினமும் ராத்திரி இவ கூட எப்படிதான் உறங்குதானோ. சரி, இவ கூட இப்படி உறங்குறதுக்கு நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸையாவது பார்க்கலாம். அவளுக்கு கூடயாவது கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு மரத்து நல்ல காத்த வாங்கிட்டு இருக்கலாம். பரவாயில்லையே, நம்ம ஒரு மாசம் வீட்டுல இல்லைனாலும் வீட்டை நல்லாதான் வச்சிருக்கா. குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் மோசமா தெரியல. என்ன நேரமா காலையிலேயே எழுந்து செய்யமாட்டா போல. தோன்ற நேரம் தான் செய்வா போல. இன்னும் ஒரு வேலையும் ஆரம்பிக்க காணும். மணி 10 ஆக போகுது. இவ்வளவு நாள் மாமியார் இல்லைன்னு பயம் இல்லாம இருந்திருப்பா. இனிதான் நான் வந்துட்டேனே, ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லணும். நமக்கு வேற வெளியே போக வேண்டிய சோழி கிடக்கு. இருந்தா என்ன, அதான் அவ எல்லாம் செஞ்சு வச்சிருவாளே, சொல்லிட்டு மட்டும் போவோம். ஏடி ஏடி, சே
இவ்வளவு நாள் இது இல்லாம ஜாலியா இருந்தேன், வந்துட்டு ஏட்டின்னு ஓட்டின்ட்டு. ஏத்தே சொல்லுங்க தே. ஏட்டி, எனக்கு வெளியே போக வேண்டிய சோழி கிடக்கு பாத்துக்க. வீட்டுல எல்லா வேலையும் செய்து முடிச்சு வச்சிரு. என்ன வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணுமா? வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணுமா? சரி, எனக்கு ஒரு வேலையும் பார்க்க தெரியாதே. இந்த மனுஷன் இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் அந்த மனுஷனையே செய்து கொடுத்துருவாரு. நான் ஜாலியா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தேன். எடுதுப்புன்னு வந்து நின்று வேலை பாருன்னா எனக்கு என்ன தெரியும்? இந்த மனுஷனாவது இன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம். அவரும் வேலைக்கு போயிட்டாரு. இந்த மாமியா கிளவி வந்துச்சு, எப்ப கிளம்புன்னு வேற தெரியல. இங்கேயே இருந்துருமோ? ஏடி, என்ன தரையை பார்த்துட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. சரி, சொன்னது நினைவு இருக்கட்டும். எல்லா வேலையும் முடிச்சிடறேன்ன. ஏத்தே, என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு வச்சிருவேன். ஏடி, ஒரு பொம்பளைக்கு வீட்டுல என்னென்ன வேலை கிடக்குன்னு பார்த்து செய்யக்கூடவா தெரியாது? சொல்லுங்க தே. சரி சரி, சொல்லிட்டு போறேன், அதெல்லாம் முடிச்சு வை. சொல்லுங்க தே, என் மூளையில எல்லாத்தையும் ஏத்திக்கிடுறேன். வாஷிங் மிஷின்ல துணி கிடக்கு, சரியா? அதை எடுத்துட்டு மாடிக்கு போய் துணி காய போட்டுரு. நம்பர் 1, துணி காய போடணும். நெக்ஸ்ட் தே, பிறகு வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் பெருக்கிடு. நம்பர் 2, வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் பெருக்கணும். சரி தே, நெக்ஸ்ட். அடுத்து மேலையும் கீழையும் மாப் போட்டுரு. மேலையும் கீழையும் மாப்பு போடணுமா? சரி. நம்பர் 3, மேலையும் கீழையும் மாப்பு போடணும். சரி தே, நெக்ஸ்ட். பிறகு கடைசியா அந்த பாத்திரம் அடுப்பங்கரையில கிடக்கல, அதை கொஞ்சம் தேய்ச்சி வச்சிரு. என்ன? நம்பர் 4, பாத்திரத்தை தேய்க்கணும். சரி தே, நெக்ஸ்ட். எட்டி, சொல்லும் போதே அதான் கடைசி வேலைன்னு சொல்லுதும்ல, போதும், இதை மட்டும் செஞ்சு வை, அதுக்குள்ள வந்துருவேன். சரி தே, நீங்க போயிட்டு 6 அமர எல்லாம் முடிச்சிட்டு வாங்க தே, அதுக்குள்ள எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். சரி டி. சி, எவ்வளவு வேலை கொடுத்துருக்கு இந்த தாய் கிழவி. ஏக்கா, எப்பவும் அரச மரத்துக்கு அடியில தானே உட்காந்துருப்போம். இன்னைக்கு நான் ஆத்தங்கரைக்கு மாத்தியாச்சு. ஆமாட்டி, எப்பயும் ஒரே இடத்துல இருந்து கதை பேசினா நல்லாவா இருக்கும்? இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். புது புது இடத்துல இருந்து கதை பேசினா தானே நல்லா இருக்கும். அதனாலதான் முப்பக்கா தான் சொன்னா, நம்ம ஆத்தங்கரைக்கு போவோம், அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் அந்த ஆத்தங்கரையில தண்ணி ஓடும்ல, கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அந்த நிலம், அங்க போய் இருந்து கதை பேசுவோம்னா அதான் இங்க வந்தாச்சு. ஏடி, கையில பழத்தை வச்சுக்கிட்டே இருக்காதியே, ஒரு கடியாவது கடிச்சிட்டே பேசுங்கடி. நல்ல ருசியா இருக்குக்கா. ஆமா, வெயிலுக்கு எதமா இருக்கலாம். ஏடி மங்கம்மா, சொன்னோம், உங்க 2 பேருக்கும் பயணி வேணுமா? ஏன்க்கா, மரத்துல ஏறி பயணி ரெடி பண்ண போறியோ? ஆமா, நான் தான் இங்க தயார் பண்ணியே. மட்டும் நீ வேற ரத்னவேல் மவன் ஒருத்தர் இருந்தால. ஆமா, சேகர்னு நினைக்காம பேரு. அதே சேகர் பையன் தான் மரம் ஏறுறானா. ஏக்கா, அவன் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ வேலை பார்க்கானாவ. ஆமாட்டி, காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயோ வேலை பார்த்தானா. அது ஒன்றும் சரி வரலன்னு சொல்லி ஊர்லயே சும்மா கடந்திருப்பான் போல. அதான் வெயில் காலம் வந்துட்டுல, சும்மாவே இப்பெல்லாம் எந்த பையனும் பயணி இறக்குறதுக்கு மரம் ஏறது கிடையாது. இது நல்ல வெய்ய காலம் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் பயணி ரேட்டெல்லாம் நல்லா கூட. அதனால அவன் பயணி இறக்குறானா. இதுக்குள்ள வேணுங்கிறவையே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். அதான் கேட்கேன், அவனுக்கு பயணியெல்லாம் தயார் பண்ண தெரியுமோ? அவங்க அப்பன் கொஞ்ச காலம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்தியா. அப்ப முன்னாடி அப்படியே வயலுக்கு போயிருப்பான். அப்படியே ஏறது இறங்குறதெல்லாம் பார்த்து இவனும் அந்த வயசுலேயே கற்றுக்கிட்டானா. பிறகு அவைய அப்பையும் அந்த தொழிலை விட்ட பிறகு இவனும் அப்படி போகிறதில்ல போல. அதுலேயும் நிறைய பேர் இப்பெல்லாம் படித்த படிப்புக்கு தானே வேலைக்கு போகிறவ, இதெல்லாம் யார் பார்க்கா? அதான் இப்போ அவன் வேலை எதுவும் செட்டாவலன்னு சும்மா கிடந்த உடனே அது செய்கிறான். அதான் சொல்லி வச்சாவ. அதான் கேட்கேன், வேணும்னா சொல்லுங்க, ஆளுக்கு 1 லிட்டர் சொல்லி வைப்போம். சொல்லுக்கா, கூட சேர்த்து கூட சொல்லி எவ்வளோ ரூபா போனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ சத்து. இப்பெல்லாம் அதை யாரு குடிக்கா என்ன? ஆமா, சத்துன்னு சொன்னா நம்ம பேச்ச எங்க கேட்காவ, கண்டது கடியதுன்னு தான் திங்காவ. சரி, அப்ப நான் சாயங்காலம் சொல்லி வைக்கேன், நாளைக்கு காலையில இல்ல மதியானம் போல கொண்டு வந்து தருவான். சரிக்கா. ஏக்கா, சிலிண்டர்லாம் வீட்டுல இருக்கா எப்படி? அதை ஏன் மங்கம்மா கேட்கா? நல்ல வேலை, நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். இந்த மாசம் தான் எனக்கு சிலிண்டர் முடியும். சரி, எதுக்கும் இருக்கட்டும்னு போன மாசமே என் மருமக புக் பண்ணா பாத்துக்க, அது வந்துட்டு. நல்ல வேலை, இனி ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு சிலிண்டர் வாங்கி வச்சுக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும்ல. நாளைக்கு கிடையாதுன்ட்டா நம்ம எங்க போவ? ஏன்க்கா அப்படி சொல்ற? நம்ம விரவுல சமைக்காத ஆளுவலா? அது இல்லைன்னா விரவு கட்டுன்னு போயிட வேண்டியதான். அது சரிதான் டி, நம்ம வீட்டுல தான் மருமவன்னு இருக்காவளே, அவையெல்லாம் வேலை செய்வாவன்னு நினைக்க. எத்தையே எங்களுக்கு இது பழக்கமே இல்லையே தேன்னு ஒரு நடிப்பு நடிச்சிருவாவ. பிறகு என்ன செய்யணும், நம்ம தானே அதை உட்காந்து சீரழிக்கணும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். நம்மளும் நல்லா கேஸ் அடுப்புலயே பொங்கி பழகிட்டு திரும்ப விறகெல்லாம் எடுத்து ஊதிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் சரியா போகும். ஏக்கா, இப்ப சிலிண்டர் இல்லாம இந்த ஜென்டாவுன்னு என்னமோ இருக்காமே, அந்த கரண்ட்லயே ஒரு அடுப்பு மாதிரி செஞ்செல்லாம் செய்வாவளே. ஆமா மங்கம்மா, இந்த அன்னைக்கிளி வீட்டுல கூட நான் பார்த்தேன். ஒரு நாள் கடந்து அவ பேசாம அடுப்பு புகையெல்லாம் எதுவுமே இல்ல, ஒரு பெட்டி மாதிரி தான் இருந்து அந்த பெட்டி மேல எடுத்து வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தா. நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டி என்னாச்சுன்னா, என்னம்மா இப்படி சமைக்க, இதுல எப்படி வரும் என்னன்னு கேட்டதுக்கு தான் சொன்னா. இது கரண்ட் தான் பாட்டி, வேற ஒன்றும் இல்லை. கரண்ட் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒயரை குத்திட்டு ஆன் பண்ணோன்னா இப்படி வந்துடும் அப்படின்னா. கரண்ட் இல்லைன்னா என்ன செய்வான்னு கேட்டேன். கரண்ட் இருக்கப்ப வேணா இதில் சமைச்சுக்குவேன், இல்லாதப்ப கேஸ் அடுப்பில் வச்சுக்கிடுவேன்னா. அதான் பாரு, இப்படி ஏதாவது அது இதுன்னு தட்டுப்பாடு வந்தால் இதுவெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுக்கிறாவே. அது சரிதான். ஏக்கா, சொல்ல மறந்துட்டு பாரு, பெட்ரோல் பங்க்லாம் 2-3 பங்க் மூடிட்டாங்களாம். அது எப்படி மூடுவாவே? என் மகன் காலையில வேலைக்கு போகும்போதுல பெட்ரோல் அடிக்க எப்பயும் ஒரு இடத்துக்கு போவானா. அங்க போனா ஆளுவலே இல்லையா. சரி, இன்னும் 2 இடத்துக்கு போயிருக்கா, அங்கேயும் ஆளுவலே இல்லையா. எங்கேயோ தூரமா போய் தான் பெட்ரோல் அடிச்சானா.
அதான் என் மருமகளுக்கு ஃபோனை போட்டு அவ ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காளா, அந்த ஸ்கூட்டில பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப நான் கேட்டேன், பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிடும் என்ன அப்படி இப்படின்னு என்னமோ பயமுடுத்துறாவ. என்னமோ இப்ப மட்டும் எல்லாத்துக்கும் விலைவாசி என்ன குறைஞ்சா கிடக்கு, இதுக்கு மேல ஏறினா விளங்கித்தான் போகும் போ. என்னத்த செய்ய, ஏழை பழைய யாரும் நினைச்சு பாக்கா, அதுவும் சரிதான் டி. ஏண்டா விக்கி, உன்னெல்லாம் என்னடா பண்றது? எத்தனை தடவை சொன்னேன் இன்னைக்கு முக்கியமா வெளியே போகணும்னு, இப்படி பண்ணிட்ட. சாரி மாப்ள, வேணும்னு பண்ணல. பெட்ரோல் இருக்கும்னு நினைச்சேன். இப்படி வர வழியில பெட்ரோல் நின்று சதி பண்ணிருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இல்ல, உன்கிட்ட சொன்ன நேரத்துக்கு நானே பெட்ரோல் போட்டுக்கலாம் போல. இதுவும் அடிக்கிற வெக்கைக்குள்ள இப்படி கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா நீ. என்னத்த செய்ய? இனி இங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்து போகணும் தெரியுமா பெட்ரோல் பங்குக்கு? இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன். சரி மாப்ள, இரு, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி பாட்டில வாங்கி தர சொல்லுவோமா? நீ கூப்பிட்டு பாரு, எவன் வரானோ தெரியல. இல்ல ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் அடிச்சு பாக்கேன். ஐயோ, அவர் பைக் மிரர்லயே எடுத்துட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பைக் கண்ணாடியை உடைச்சிட்டீங்களே. யார் அது? அட, நம்ம டீச்சர். இல்ல மாப்பிள்ள, என் பைக்கு கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு பிள்ளை நின்றுட்டு இருக்கு. நீ என்னல இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, அது யாருன்னு தெரியுதா? தெரியுது, ஒரு பிள்ளை ஸ்கூட்டில வந்திருக்கு. ஏ, எப்படில மறந்த அந்த பிள்ளைய? அந்த பிள்ளைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது என்ன பெரிய லாடு லபக்கு தாசம். அந்த பிள்ளைய ஸ்கூட்டியை ஓட தெரியாம என் வண்டியை வந்து இடிச்சுட்டு நிக்குது. அந்த பிள்ளைய தெரியுதா தெரியலையான்னு இருக்கான். ஏய், நான் கூட அந்த பிள்ளைய மறக்கலாம், ஆனா நீ மறக்க முடியாத அளவுக்கு அந்த பிள்ளை ஒண்ணு பண்ணிருக்கா உனக்கு. எனக்கு பண்ணிருக்கா? எவ்வளவு அது? என்ன இவங்க இடிச்சதும் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறாங்க. போச்சு, நிறைய ரூபா கேட்க போறாங்களோ. நீ ஒரு பிள்ளைகிட்ட அரை வாங்கினியே, அந்த பிள்ளை தான் அது. அந்த டீச்சரு அந்த பிள்ளையாளது அதே பிள்ளைதான். நல்லா பாரு, அடி வாங்கின நானே மறந்துட்டேன். அந்த பிள்ளைய நீ எதுக்குல ஞாபகம் வச்சிருக்கா? நீ எதுக்கோ வச்சிருக்கேன். கதை அப்படி போகுதோ? ஏங்க, சாரிங்க. என்னம்மா நீ எடுத்துட்டு சாரி சொன்னா சரியா போயிருமா? நான் வேணும்னு நினைக்கலங்க. வேண்டான்னு இடிச்சியோ? உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. அதெல்லாம் என்ன எங்கேயுமே பாத்துக்க முடியாது. இல்லங்க, உங்களை நான் எங்கேயோ நல்லா பார்த்துருக்கேன். ஏங்க, பார்க்க மட்டும் இல்ல, அவனை அடிக்க கூட செஞ்சிருக்கிய. அடிச்சிருக்கேனா? ஆமாங்க, மறந்துட்டீங்களா? ஒரு அரை விட்டியல்ல எடுத்திருக்கா அந்த பிள்ளை கொண்டு. அதெல்லாம் கேட்டுச்சால அந்த பிள்ளையும் மறந்துட்டு. ஓ ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. கிட்ட ஒரு நாள் வண்டியில வந்து எச்சு பேசி அடி வாங்கினீங்களே, அது நீங்க தானா? இந்த பாருங்க, அன்னைக்கு நடந்தது வேற. அது என் மேல தப்பா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நடந்தது வேற. இன்னைக்கு உங்க மேலதான் தப்பு. ஆமாங்க, என் மேலதான் தப்பு, சாரி. என்னங்க திரும்ப திரும்ப சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிருமா? ஏய் விடுடா, பரவாயில்ல, தெரியாம பண்ணிருப்பாங்க. நீ அந்த பிள்ளைகிட்ட பேச்சு டெவலப் பண்றதுக்கு என் வண்டி கண்ணாடி எல்லாம் கொடுக்க முடியாது. மூடிட்டு நில்லு. ப்ளீஸ்டா சண்டை எதுவும் போட்டு வைக்காத அந்த பிள்ளைகிட்ட. அப்ப என் வண்டி கண்ணாடிக்கு யார் காசு கொடுப்பா? நான் கூட தரமாப்ல, எதுவும் சொல்லாத. அந்த பிள்ளைய தந்தாலும் இவன் கூட மாட்டான் போல. அந்த பிள்ளைகிட்ட தான் வாங்குவேன் போல. இன்னும் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். கண்ணாடி உடைச்சதுக்கு ஒழுங்கா ரூபா கொடுங்க. சிச்சோ, நம்ம மேலதானே தப்பு, நம்ம தான் ரூபா கொடுக்கணும். சரிங்க, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, ரூபாய் நான் கொடுக்குறேன். என்ன பார்த்தா என்ன மெக்கானிக் மாதிரியாம தெரியுது? மெக்கானிக் கடைக்கு கொண்டு போனாதான் எவ்வளவுன்னு தெரியும். அதுக்காக நானும் உங்க கூட மெக்கானிக் ஷாப்புக்கு வர வாங்க முடியும். நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளோ வரும்னு தோராயமா சொல்லுங்க, நான் அமௌண்ட் கொடுக்குறேன். அதுல நீங்க மாத்திக்கோங்க. தோராயமா ஒரு 1500 ரூபா கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்களா? ஒரு சைடு மிரர் போனதுக்கு 1500 ரூபா கேக்குறீங்க? அவன் அப்படிதாங்க லூசு, அவன் அப்படிதான் வளரிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்க ஒன்றும் ரூபா தர வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல, நான் தானே உடைச்சேன், நானே கொடுக்குறேன். ஆனா நியாயமான விலையை சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். உங்க ஃப்ரெண்டு மாதிரி நிறையெல்லாம் கேட்டால் நான் தரமாட்டேன். நியாயமா தாங்க கேட்குறேன். இப்போ இங்க இருந்து நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போகணும். சம்பந்தமே இல்லாம நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு திரும்ப அங்க இருந்து வரணும். அதுக்கான பெட்ரோல் செலவு இருக்கு. அது போக இப்போ எனக்கு பெட்ரோல் இல்லை, இங்க இருந்து நான் போகணும், அதுக்கும் பெட்ரோல் செலவு இருக்கு. அப்புறம் அங்க போய் நான் கண்ணாடியை மாத்தணும், அந்த செலவு இருக்கு. உங்க வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னதுக்கு நீங்க போறதுக்குலாம் நான் காசு தர முடியுமா? ஆமா, எனக்கு மெக்கானிக் செட்டுக்கு போக வேண்டிய வேலையே இல்லையே, நீங்க தானே இப்போ போக வச்சீங்க, அப்ப நீங்க தான் தரணும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு காசு தரணும்னாலும் பெட்ரோலுக்கு எதுக்கு அவ்வளோ காசு? என்னங்க, நாட்டு நடப்பெல்லாம் தெரியுமா தெரியாதா? அங்கங்க பெட்ரோல் பங்க் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்களாம். பெட்ரோல் விலை ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கான். சிலிண்டருக்கு பெட்ரோலுக்குன்னு எதுக்கோ காலம் வருது. எனக்கும் ஒரு காலம் வரும்னு நம்பி இருந்த என்ன இப்படி என் வண்டியை டேமேஜ் பண்ணி விட்டீங்க. இதை பாருங்க, பெட்ரோல் விலை ஏறுதா இறங்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரூபா அந்த உடச்சதுக்கு மட்டும்தான் தருவேன். என்னங்க நீங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கீங்க, சொல்றது புரியுதா இல்லையா? ஓரமா நிக்கிற வண்டி மேல வந்து இப்படி இடிச்சிட்டு நிக்கிறீங்க. வண்டி கூட ஒழுங்கா ஓட்ட தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தா? எனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒன்றும் உங்க சொந்த ரோடு கிடையாது. என்ன, உங்க வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னா அந்த சைடு ஓரமா நிறுத்தணும். போற வர வண்டிக்கு இடத்துல இப்படி நிறுத்தினது உங்க தப்பு. என்னது ஏன் தப்பு? நான் இங்க தானே நிறுத்திருக்கேன். நீங்க அந்த வழியில ஒரு வண்டியும் வரலையே, அப்படி போக வேண்டியதானே? ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். இந்த பக்கம் தான் போகணும், அந்த பக்கம் வரணும், அது கூட தெரியாதா? போக வேண்டிய இடத்துல இப்படி நடுவில் நிறுத்தி வச்சிருந்தா அப்புறம் அப்படிதான் அடிபடும். என்னங்க விட்டா ரொம்ப கத்துறீங்க. இப்படி எல்லாரும் போற வழியில வண்டி நிறுத்தினது உங்க தப்பு தானே? பாவம், உடச்சதுக்கு ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. உங்களுக்கு ரூபாயும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
இல்ல மாப்ள, அந்த புள்ள ரூபாயே கொடுக்காம போகுது. அதை துரத்திட்டு போறது கூட பெட்ரோல் இல்லையே மக்கா என்கிட்ட. ஒழுங்கா பொறுமையா கேட்கணும். வாய் பேசிட்டு இருந்தா அப்படிதான். அங்க பாருடா, அந்த பிள்ளை என்ன பார்த்து சிரிக்கி. காதல் உன் கண்ணை மறைக்குதுடா பைத்தியக்காரா. சிரிக்கலடா முறைக்கி. அவ மறைச்சாலும் எனக்கு சிரிக்கிற மாதிரி தான்டா தெரியுது. நல்லா தெரியுது. ஏடி மங்கம்மா, அந்த தூரத்துல ஓடி வருது உன் மகளா பாரு. ஏன் மகளா ஓடியா வரா? என்னத்துக்கு இது இப்படி ஓடி வரா? ஏடியும் அவளை நில்லு, எங்க ஓடுதா? உன்னை பார்க்கத்தாமா ஓடி வந்தேன். என்ன பகையா ஓடி வந்தா? ஏமா என் மவளே, என் செல்வமே, எதுக்கு மூஞ்சி வாடினாப்ல இருக்கு? என் மாமியாரு என்ன வீட்டை விட்டு வெளியே போ, உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாவ. என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் மாமியாரு? உன்னை அப்படி சொன்னா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காளோ? நான் வந்து கேக்கேன். என் மக்களை வெளியே போன்னு சொல்லதுக்கு அவ யாரு? அதானே, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நாங்க வந்து கேட்கோம். இதெல்லாம் சொன்னதுக்கு உன் புருஷன் எதுவும் சொல்லலையா? அவர் அங்கேயே இல்ல, வேலைக்கு போயிட்டாரு. அடி ஆத்தி, புருஷன் இல்லாத நேரம் வெளியே போன்னு சொல்லிருக்கா. என்ன ஒரு ஏத்தா இருக்கணும். எம்மாடி, என்ன பிரச்சனை சொல்லு. சொல்றேன் கேளுங்க. அத்தை வீட்டுக்குள்ளேயும் வெளியும் பெருக்க சொல்லியிருக்காவ. ஒழுங்கா பெருக்கணும். ஓ 2 2 ஈ 2 4 மூ 2 6 நான் 2 8 ஐ 2 10. வீட்டுக்குள்ள பெருக்கியாச்சு, இப்ப வெளியே போய் பெருக்கணும். ஓ 2 2 ஈ 2 4 மூ 2 6 நான் 2 8 ஐ 2 10. அப்பாடா, ஒரு வழியா அடுத்த வேலையும் முடிஞ்சிட்டு. அடுத்த வேலை, மேலையும் கீழையும் மாப்பு போடணும். மாப்பை தூக்கி மேல போட்டாச்சு, பிறகு மாப்பை தூக்கி கீழே போடணும். கீழையும் போட்டாச்சு, அடுத்த வேலையை பார்க்க போவோம். அப்பாடி, படியெல்லாம் ஏறி வர்றதுக்குள்ள என்னன்னு மூச்சு வாங்குது. அத்தை வேற துணி காய போட சொன்னாங்க. துணியும் தூக்கிட்டு வந்தாச்சு, காயும் தூக்கிட்டு வந்தாச்சு. இதுல எங்க போட? எல்லா இடத்துலயும் வெயில் தான் அடிக்கி. எங்கனாலும் போடுவோம். அவைய என்ன சொன்னாவ? மாடிக்கு போய் துணியை காய போடுனாவ. மாடிக்கு வந்தாச்சு, துணியும் காயும் போட வேண்டியதான். ஒரு வேலை முடிஞ்சு, அடுத்த வேலை போய் பார்ப்போம். நான் இவாளுக்கு அவ்வளவு வேலை கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு வேலையும் ஒழுக்கமா செய்யாம உறங்கிட்டு இருக்கா. வீடெல்லாம் பெருக்கி மாப் போட சொன்னேன், பெருக்கல. வீடு வெளியே உள்ளன்னு எல்லாம் குப்பையா தான் கிடக்கு. மாப்பை தூக்கி பெறத்தால வாசல் வெளியே வீசி இருக்கா, அது அங்க கிடக்கு. சரி, உள்ள வேற எதுவும் வேலை செய்யறாளான்னு பார்த்தா உறங்கிட்டு இருக்கா. ஏடி, ஏய் எடியே எலும்பு. ஐயோ, எப்ப வந்திய? சாரி தே, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சனா, அதான் அசதியில உறங்கிட்டேன். வீட்டு வேலை செஞ்சியா? எங்கிட்ட செஞ்சிருக்க? எல்லா வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு. வீட்டை பெருக்க சொன்னேன், பெருக்கல. ஏத்தே, நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் பெருக்க சொன்னீங்க, நான் பெருக்கிட்டேன். பெருக்குனியா? குப்பை எல்லாம் அப்படியே கிடக்கு, தூசெல்லாம் கிடக்கு. என்னத்த பெருக்குன நீ? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தான் சாட்சி வச்சிருக்கேன், இருங்க கொண்டாரேன். சாட்சி வச்சிருக்காளா? ஒருவேளை வேலை செய்யன்னு காட்டுறதுக்கு வீடியோ எதுவும் எடுத்து வச்சிருக்காளோ? இந்தாங்க தே, பிடிங்க. என்னட்டு இது? வீடு பெருக்கினதுக்கு ஆதாரம் இருக்குன்னு கொண்டு போய் எதையோ சீட்டை கொண்டு வந்து தார. இதுதான் நீங்க சொன்னதுக்கு ஆதாரம். இது என்னவா இருக்கும்? ஏட்டி, என்னது இது? 2ஆம் வாய்ப்பாடு எழுதி வச்சிருக்க. எதுக்குத்தே கோவப்படுறிய? ஐயோ, நீங்க அந்த பெருக்கல சொன்னீங்களா? மரம் மண்டை, பெருக்குன்னா இப்படிதான் பண்ணி வைப்பியோ? ஐயோ சாரி தே, நான் இந்த பெருக்கல்னு நினைச்சிட்டேன். சரி, நோட்டை கொண்டாங்க, பெருக்கிறேன். இதை கொடுக்கணுமா? ஆமா தே, பெருக்கல் வாய்ப்பாடு எழுதிருக்குன்னு தானே கோவப்படுறிய? இந்த 2 இல்லைன்னா 3 நம்பர் போட்டு பெருக்குவாங்களே, அந்த பெருக்கல சொல்லியிருக்கிய. நான் மாத்தி பிரிஞ்சுட்டு வாய்ப்பாடு எழுதிட்டேன் தானே தே. அடியே பைத்தியக்காரி, பெருக்கிறதுனா அதுவும் இல்ல இதுவும் இல்ல, வீட கூட்டி பெருக்க சொன்னேன்டி. ஐயோ சாரி தே, நான் இந்த பெருக்கல்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சா. அது இருக்கட்டும், மாப்ப எதுக்கடி பெறத்தால தூக்கி வீசியிருக்கா? வீசியிருக்கனா? போட்டிருக்கேன். அதான் என்னத்துக்கு போட்டிருக்கா? வயசாயிட்டுலத்தே, உங்களுக்கு வர வர மனது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கேன். நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன்? மேலையும் கீழையும் மாப் போட்டுருன்னு. கஷ்டப்பட்டு படி ஏறி மேல போய் மேல மாப் போட்டுட்டு கீழே போட்டிருக்கேன். ஏட்டி, வீட்டையே பெருக்கல, அப்புறம் எப்படி மாப் போட்டா நீ? பெருக்கிறக்கும் அதுக்கும் என்னத்தே சம்பந்தம்? பெருக்கிறக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமா? எப்படி டீ மாப் போட்டா நீ? மாடிக்கு போனேன், மாப்பை மேல போட சொன்னிய, போட்டேன். திரும்ப அதை எடுத்து கீழே போட சொன்னிய, போட்டேன். ஏட்டி பைத்தியக்காரி, வீடெல்லாம் தூத்து பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில டெட்டால ஊத்தி அதுல மாப்பை முக்கி எல்லாத்தையும் தேய்ச்சி விட சொன்னேன். ஓ, நீங்க தேய்ச்சி விடணும்னு சொல்லவே இல்லையத்தே, போடணும்னு சொன்னிய, அதான் போட்டுட்டேன். ஆமா, இவ பெரிய எந்திரன் பட ரோபோ சிட்டி போடுனா போட்டுருவா.
என்ன ஏசாதியத்தே, துணி எல்லாம் காய போட்டோம்ல, அது என்ன லட்சணத்துல இருக்கோ, வா போய் பாப்போம். வாங்க வாங்கதே வேகமா. இருட்டி வாரேன். பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரியே அழகா போட்டிருக்கேனா துணி காய. எடி என்னடி செஞ்சு வச்சிருக்கா? ஏன் தே என்னாச்சு? எடி மிஷின்ல உள்ள துணி எடுக்க சொன்னா எடுத்திருக்கா, அத காய போடாம அப்படியே பக்கெட் ஓடி வந்து வச்சிருக்கா. இது மட்டும் இல்லாம பக்கத்துல நட்டி வீட்டுல இருந்த காயெல்லாம் ஒவ்வொன்னு தூக்கிட்டு ஒரு குண்டான்ல வந்து மேல வச்சிருக்க. நீங்க தானே துணி காய போட சொன்னீங்க, அதான் மாடிக்கு வந்து துணியை போட்டுட்டேன், காயையும் போட்டுட்டேன். கொடுத்ததே 3 வேலை, அதுவும் இந்த லட்சணம். இல்லத்தே, நீங்க 4 வேலை கொடுத்தீங்க. 4 வேலை கொடுத்தனா? அடுத்து என்னத்த கொடுத்தேன்? பாத்திரம் தேய்ச்சி வைக்க சொன்னீங்க, நான் தான் அதை மறந்துட்டேன். வேலை செஞ்சு அசதி ஆயிட்டா, அதான் படுத்து தெரியாம உறங்கிட்டேன். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கத்தே, நான் போய் பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிடுறேன். எம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் வேலைக்கு ஒரு கும்பிடு. பாத்திரத்தை தேய்க்க சொன்னேன்னு போட்டு எதுலையும் தேய்ச்சி வச்சிடாதே. நீ இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டதும் போதும், இந்த குடும்பத்தை நடத்தினதும் போதும். முதல்ல கிளம்பிட்டி உங்க அம்மா வீட்டுக்கு. அழுகை நிறுத்திட்டி. என்னையே எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டியல்ல, போறேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏமா, நான் எல்லாம் சரியா தானே செஞ்சேன், இப்படி சார்ஜ் புட்டியாடி.